ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க, வீடியோஸ் பாருங்க. பேடிஎம்ல இருந்து உங்களுக்கு 25 ரூபா வரும். அது மட்டும் இல்லாம எங்களோட இன்வைட் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா அதுல இருந்து 50 ரூபா வரும். இது மட்டும் இல்லாம நீங்க ரோஸ்ட் எவ்வளவு தூரம் பாத்துட்டே இருக்கீங்களா, உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்துட்டே இருக்கும். அந்த காயின்ஸ் நீங்க மணியை கன்வெர்ட் பண்ணி இன்னும் நிறைய பணங்களை சம்பாதிச்சுட்டே இருக்கலாம். அதோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், போய் அதை டவுன்லோட் பண்ணுங்க, என்ஜாய். படம் ஆரம்பிச்ச முதல் 10 நிமிஷம் தளபதி ரெஃபரன்ஸ் இல்லாத ஒரு ஃப்ரேமே நீங்க பார்க்க முடியாது. ஏதோ டிஷர்ட்லயா இருக்கணும், இல்ல பைக்ல வந்து முன்னாடி இருக்கிற ஸ்டிக்கரா இருக்கட்டும், ஏதாவது ஒரு மூலையில வந்து ஏதாவது கட் அவுட் வழியாக நம்ம தளபதியோட ரெஃபரன்ஸ் அங்கங்க கமிட் ஆகிட்டே தான் இருக்கு. பட் இந்த தளபதி ரெஃபரன்ஸ்க்கும் இந்த படத்தோட அந்த ஸ்டோரிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எந்த விதமான சம்பந்தமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ லைஃப் ஆஃப் மியூசிஷியன் ஃப்ரம் மியூசிஷியன் அப்படிங்கிறப்போ ரொம்பவே ஒரு ஆத்தென்டிக்கா இருக்கும். ஸோ பீட்டர் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி கோ லக்கி பர்சன். ஸோ அவனுக்கு வந்து ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் மியூசிக் மேல ஒரு பேஷன் வருது. அந்த பேஷனுக்காக அவன் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றான், டஸ் ஹி ஃபைனலி பிகம் எ சக்சஸ்ஃபுல் மியூசிஷியன் ஆர் நாட் அப்படிங்கிறது தான் இந்த சர்வம் தாளமயம். ராஜீவ் மேனன் சார் ஆஃப்டர் அ டெக்கேட் இஸ் டைரக்டிங் அ மூவி அப்படிங்கறனால நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அண்ட் அவர் ரிட்டர்ன் ஆகும்போது அவர் எடுத்திருக்கிற அந்த பிளாட், அந்த மியூசிக் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு சாய்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ மியூசிக் அப்படிங்கறனால நமக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒன்னா அது போட்டு அதை அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி இது பண்ணாம சிம்பிளா மிருதங்கம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டும் எடுத்து அதை வாசிக்கிற ஒருத்தருடைய லைஃப் அப்படிங்கறத மட்டும் ரொம்ப அழகா வந்து ஒரு படமாக்கி நம்ம கொடுத்திருக்காரு. படத்தை பொறுத்த வரைக்கும் 2 ஹீரோ, ஒன்னு வந்து ஜிவி பிரகாஷ் குமார், இன்னொன்னு வந்து ஏஆர் ரஹ்மான். எஸ், திஸ் இஸ் a musical film அப்படிங்கறனால லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் மியூசிக் வந்து உள்ள ஃபில் பண்ணிருக்காரு. ரஹ்மான் சார் எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து வித்தியாசமான சவுண்டிங்ல வந்து அதை கிரியேட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து ஆட் பண்ணிருக்காரு. அது பிஜிஎம்ல தெரியுது. ஆல்ரெடி சாங்ஸ் எல்லாமே நல்லாவே நம்ம கேட்டிருப்போம்ல, எல்லா சாங்கும் வந்து பிளேஸ் பண்ண இடங்கள் எல்லாமே வந்து ஃபோர்ஸ் விக்டடா இல்லாம ரொம்ப கேஷுவலா ஜஸ்ட் கோ வித் தி ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஜிவி பிரகாஷ் குமார், பீட்டர் ஜான்சன் அப்படிங்கிற கேரக்டர் அவருக்கு ஒரு டெய்லர் மேட் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இஸ் a musician கம் ஆக்டர் அப்படிங்கறனால அந்த தாளத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப கேஷுவலா, ரொம்ப சிம்பிளா, எலிகண்டா ஆக்ட் பண்ணிருக்காரு. ரொம்பவே நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் கம் நெடுமுடி வேணு சார் அண்ட் வினித் சார், இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிவோட்டல் ரோல் கொடுத்திருக்காங்க. அது ரொம்ப அழகா வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வழியா வெளிப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஹாப்பி டு see வினித் சார் ரொம்ப நாள் கழிச்சு அவரை வந்து நம்ம தமிழ் சினிமால பாக்குறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அண்ட் திவ்யா தர்ஷினி இவங்களுக்கும் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கு. அண்ட் இந்த ரோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபஷனோட ரிஃப்ளெக்ஷனா நம்ம பார்க்கலாம். பட் அதுக்குள்ள அந்த சினிமாக்கு தேவையான ஃபிளேவர்ஸ் எல்லாம் கூட நம்ம ராஜீவ் மேனன் சார் ஆட் பண்ணியிருக்கிற மாதிரியான விஷயங்கள் கூட இருக்கு. அப்பர்ணா பாலமுரளி ரொம்பவே அழகா இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் அப்படிங்கிறது கொஞ்சம் மினிமலிஸ்டிக்கா தான் இருக்கு. எப்பவுமே நம்மளோட தமிழ் சினிமால ஹீரோயினை வந்து ஒரு பேட்டர்னா பயன்படுத்துவாங்களா, அதே பேட்டர்ன்ல தான் டைரக்டர் வந்து ரிப்பீட் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ நத்திங் மச் டு டாக் அபவுட். பட் இருந்தாலும் she has given a neat performance அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெக்னிக்கல் வைஸ் பார்க்கும்போது இந்த படம் ஒரு மியூசிக்கல் ஃபிலிம் அப்படிங்கறனால மியூசிக் இட் இஸ் கோயிங் டு பி தி பிக்கஸ்ட் திங் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில ரஹ்மான் சார் இந்த படத்துக்கு கம்போசரா கிடைச்சது மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். சாங்ஸ் எல்லாமே ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சது, நல்ல ரிசீவ் ஆயிருந்தது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளசன்டான பிஜிஎம் தான் ரஹ்மான் சார் வந்து த்ரூ அவுட் தி மூவி வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு. நிறைய மியூசிக்கல் சவுண்ட்ஸ் எல்லாமே நிறைய டிஃபரெண்டா வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாதிரி இருந்தது. முக்கியமா அந்த மிருதங்கம் வாசிக்கும் போது இந்த சங்கீதாஸ், கீர்த்தனாஸ் நிறைய என் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, எல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை பத்தி எனக்கு பெருசா தெரியல. பட் இருந்தாலும் அது எல்லாமே கேட்கறதுக்கு நல்லா பிளசன்டா இருந்தது. ரொம்ப ஓவர்வெல்மிங்காவும் இல்லாம அண்டர் பிளேயும் பண்ணாம அதே மீட்டர்ல அழகா மெயின்டைன் பண்ணியிருந்தாரு. படத்தினுடைய ரன்னிங் லென்த் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 hours 15 minutes குள்ள தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப பெருசா தெரியும். பட் செகண்ட் ஹாஃப் வந்து டக்குன்னு முடிஞ்சிடுற மாதிரி இருக்கும். படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான். ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். உங்களோட பொறுமையை நிறைய சோதிக்கும். பட் பொறுமையோட உட்காந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு தனி மியூசிக்கல் வேர்ல்டுக்குள்ள போயிட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீல் குட் மூவி தான் இந்த சர்வம் தாளமயம். இந்த படத்தோட ரிவ்யூ டீம் தரக்கூடிய ஸ்கோர் வந்து அவுட் ஆஃப் 5 க்கு 2.75. இந்த படம் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்ஸ் எதுவா இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த படத்தினுடைய டீடைல்டான ரிவ்யூ எங்களுடைய அபிஷியலான வெப்சைட்ல நாங்க பேஸ்ட் பண்ணுவோம். அந்த அபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்கையும் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் as well as இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸ்ல நான் பேஸ்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்ல தளபதியோட ரெஃபரன்ஸ்க்கும் கதைக்கும் பெருசா சம்பந்தம் இல்லைன்னு. பட் இருந்தாலும் அந்த ஒரு ரெஃபரன்ஸ், அந்த ஒரு சீனுக்காகவே கண்டிப்பா it will add 10 more audience to the screen. நெட் டிவி ஃபார் யூ 7.7 lakhs சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். அது வந்து 1 million வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நாங்க நம்புறோம். ஸோ இது மாதிரி நீங்க நிறைய வீடியோ பார்க்கணும், எப்படிப்பா நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்றது அப்படின்னா வந்து நடுவில் வர லோகோ கிளிக் பண்ணீங்கன்னா தானாவே சப்ஸ்கிரைப் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் உடனடி அப்டேட்டுக்கு வந்து பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்டர் லவ் ஹீரோ ரோஷனை நாங்கள் இன்டர்வியூ பண்ணியிருப்போம். அந்த இன்டர்வியூ பார்க்கலன்னா லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைடில் ப்ளூ சட்டை மாறின கிளித்த தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கு. 2 வீடியோ பார்க்கலாம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.